சாவி 9051 ஓகே சமயதோ ஒரு நம்பர். இவங்க என்ன சொல்கிறாங்க, லெக்யூம்ஸ் விவரியுங்கள். லெக்யூம்ஸ்னால் என்னது, மொச்சை பயிர்கள். அதிலே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் வெஜிடேரியன்ஸ். நிறைய பேர் சாப்பிட மாட்டோம், ஏன் வயிற்றில் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு. பட் லெக்யூம்ஸ் நான் சொன்ன மெக்யூனா திடமான உடலும் பலமான மனதும் பெற அப்படின்ட்டு நான் ஒன்று பேசியிருக்கேன். அதுக்கு தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. லெக்யூம்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள். லெக்யூம்ஸ்னால் பயிர்கள், அவரை, மொச்சை, அந்த 2 இது மூடி அதுக்குள்ளே அந்த விதை இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே லெக்யூம்ஸ் தான். ஓகே. ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு இல்லாத சில நோய்கள். அதுக்கு ஷாஹித் என்ன செஞ்சுருக்காங்க, நிறையா தம்ஸ்அப் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஷாஹித். இப்போ ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு கிடையாதா? எஸ், நிறைய வியாதிகளுக்கு தீர்வு கிடையாது. பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம கோவிட். இந்த கோவிடில் உலகமே தவிச்சது தெரியும். நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு தீர்வே கிடையாது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஜாண்டிஸ் வரும், தீர்வு கிடையாது. ஓகே, இது என்ன செய்ய எப்படி செய்ய தெரியாது. ஏன்னா வைரஸை இதுவரைக்கும் கண்ட்ரோல் பண்ண மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓகே, கோவிடுக்கு கூட சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து அதில் மீட்டு எடுத்தாங்க. ஓகே, ஆக்சிஜன் கொடுப்பாங்க, இன்னும் சில மருந்துகள் கொடுத்தாங்க. இது எல்லாமே சப்போர்ட் சர்வீஸ் தான். ஓகே, விட்டமின் டி எடுங்க அப்போ கோவிட் தாக்காது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் பேசினாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லிவ் 52 அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் ட்ரக் கம்பெனியில் ஒரு ஆயுர்வேதிக் மருந்து உண்டு. அது தமிழ் மருந்தும் கூட தான். கீழா நெல்லி இலை அதை அரைத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே இந்த வைரஸ்னால் வருகிற அந்த வியாதிகள் தீர்வு கொடுக்கும். ஸோ நம்ம அலோபதி மெடிசன் படிச்சிட்டோம், வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் படித்தோம், இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவு தான் பெருசு அப்படின்னு நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு லைஃப் தான். இதுக்கு நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டானே உங்கள் வியாதி பிரச்சனை தீர்ந்தால் போதும்ல. அது யுனானிலேருந்து எடுத்தானே, சித்தாலேருந்து எடுத்தானே. ஸோ இந்த சித்தா மெடிசன்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு நல்லா இதாகும். ஜிஞ்சர் பற்றி இப்போ தான் வெஸ்டர்ன் சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மஞ்சள் பற்றி இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பெப்பர் பற்றி இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் சப்ளிமெண்ட்ஸில் இதெல்லாம் நிறைய எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங், பிரெயின் என்ஹான்ஸ்மெண்ட், பிரெயின் டீடாக்ஸ், இது எல்லாத்துக்கும் அது எல்லாம் முக்கியம். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு, அலோபதி மெடிசனில் தீர்வு கிடையாது. மற்ற மருத்துவத்தில் இது எல்லாம் இருந்துச்சுன்னா, லைக் சைனீஸ் மெடிசன், அக்குபங்க்சர்லாம், ப்ரெஷர் கொடுக்கறது, இது எல்லாம் சைனீஸ் மெடிசன். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வி ஷுட் ஓப்பன் ஹார்ட்டோட நம்ம அதை வெல்கம் பண்ணி அதனால் பயன் பெறுகிற வழிகளை நம்மளும் பார்த்துக்கொள்ளணும். ஓகே. கீர்த்தி ராஜுலு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களின் தகவல் ஆரோக்கியமான மனதை பெற வழிமுறைகள். நான் பேசுனதுக்கு தங்களின் தகவல் எனக்கு மன அமைதியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷம். இதுதான் என் பர்பஸ் இன் லைஃப். மன அமைதியை கொடுக்கணும், பீஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த நைஸ் வேர்ட்ஸ். டாக் சம் வீடியோ ஆன் ஹவு டு டெவலப் ஸ்ட்ரென்த், ரெசிலியன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ப்ளீஸ். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ணாலே ரெசிலியன்ஸ் வந்துடும். ரெசிலியன்ஸ்னால் என்னது, எவ்வளோ அடி வாங்கினாலும், வடிவேல் ஒரு வீடியோவில் கூட ஒரு ஜோக்காக சொல்லுவார், எவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி வருவார், மீண்டு வருவார். எங்கள் அப்பா சொல்லுவாங்களாம், அடி கொடுக்க தெரியணும், அடி வாங்கவும் தெரியணும். அடி கொடுக்கறது மட்டும் பெருசு இல்லை, அடி வாங்கவும் தெரியணும். ஸோ ரெசிலியன்ஸ் அதான். வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னு நினச்சா முடியுமா? முடியாது. துன்பங்கள் வரும், ஆனால் மீண்டு வரணும். அதான் ரெசிலியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த், ஹவு டு டெவலப். பெரிய 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 லார்ஜ் கடல் அளவு விஷயங்கள் இதெல்லாம். ஓகே, நான் சொல்லி முடியாது. ஸோ ஹவு டு டெவலப் ஸ்ட்ரென்த், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்டாமினா. இதுதான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுடைய பர்பஸே. ஓகே, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு நான் மெடிக்கல் டாக்டருங்கிறதுனால ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்ஃபியர்லேயோ, ஓகே, பொல்யூஷன்னாலேயோ, இல்லை நீங்கள் டீப் ப்ரீதிங் எடுக்க மறந்ததினாலேயோ
கார்பன் டை ஆக்சைடு உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குது, செல்லுக்கு ஆக்சிஜனேஷன் கம்மியாக போகுது, நீங்கள் டீப் பிரெத் எடுக்கலை, அப்படி தான் நம்ம ஆக்சிஜனை உள்வாங்கிற வழி. இப்படின்னா உங்களுக்கு பயம் வரும், உங்கள் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும், துவண்டு விடுவீர்கள். ப்ரீதிங் இஸ் அன் அன்கான்ஷியஸ் ஆக்ட். அதை கான்ஷியஸ் ஆக்கி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸ்ட்ரென்த்து தன்னால் கிடைக்கும், வேறு எதுவும் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், வாயு, பிராணவாயு, பிராணனை காப்பாற்றுகிற உயிர் நாடியாகிய ஆக்சிஜன். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் படித்து கொண்டாலே ஸ்ட்ரென்த் வந்துடும், ரெசிலியன்ஸ் வந்துடும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற அந்த மனநிலை வந்துடும்.